வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா WWE அடுத்த பேப்பர் ரெசல்மேனியா. இதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ப்ரிவியூ சின்ன போட்டிருப்போம். ஆனால் இப்போ எக்கச்சக்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். ரெசல்மேனியாவில் என்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் இருக்குது, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணது அண்ட் ஸ்டோரி லைனில் இருக்கிறது, அதில் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய மேட்சஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல WWE பார்த்தீங்கன்னா 100% ரெசல்மேனியாவுடைய டே 1 மெயின் இவெண்ட் இதுதான்ப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்ச்சு ஆர்டன் வெர்சஸ் கோடி. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச் தான், ஆனால் இப்போ ட்ரீமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கோடி ரோட் சமீபத்தில் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணார், இவர் எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணார். இதன் விளைவாக எதிர்பாராத ஒரு ட்ரீம் மேட்ச் இந்த வருடம் ரெசல்மேனியா நடக்க போகுது. ஆக்சுவலி இது முன்னாடியே நடக்க வேண்டியது, ஆனால் தள்ளி போய் கடைசியில் இந்த வருஷம் ரெசல்மேனியாவுக்கு வந்துருக்குது. இது ஒரு ட்ரீம் மேட்ச் தான், அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது ட்ரீம் மேட்சா இல்லாட்டா சாபக்கேடு மேட்சா அப்படின்னு சொல்கிறது தெரியல. ஏன்னா கோடி ரோட் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ராண்டி ஆர்டன் கூட மோத போகிறாரு. இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் பண்ணி எப்படி ரெசல்மேனியாவில் மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டே 2 மெயின் இவெண்ட்டையும் அவங்க அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பங்கு வெர்சஸ் ரைன்ஸ். நம்ம சிஎம் பங்கு இருக்கிறாரில் அவர் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கார். ராயல் ரம்பிள் வின் பண்ண ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சிஎம் பங்கை தான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஃபஸ்ட் டைமாக இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துக்குது. நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சிங்கிள்ஸ் டைமாக நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சரியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதையும் பங்கு தான் வாயால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசன கோட்டையவே கட்டி வச்சுருக்காரு. அதை தவிர தெரிந்து அதுக்குள்ளே இருக்கிற கோல்டன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். இந்த சாம்பியன்ஷிப்புக்காக பங்கும் ரோமன் ரெயின்ஸும் ரெசல்மேனியாவில் மோதுறது, இதை நான் சொல்லியே தெரிய வேண்டாம் எவ்வளோ ஹைப்புன்னு. சரி, இதை தவிர்த்து WWE இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணுற மேட்ச் எதுவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜூலியாவோட யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். இப்போ அதிகப்படியாக ரெசல்மேனியாவில் ஜூலியாவோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கு மேட்ச் இருக்க போகுதான். அதுவும் யார் கூட இருக்க போகுது அப்படிங்கிற செய்தியும் லீக் ஆகிருக்குது. பை த பை வேறு யாருமே கிடையாது காய்ஸ், நம்ம டிஃபினி சேஷன். டிஃபினிக்கும் ஜூலியாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இவங்களுக்குள்ளேயே போயிட்டு இருக்குது. அண்ட் டிஃபினி சேஷன் இப்போ ஒரு நல்ல லெவலில் தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ஸ்மாக்டவுன் பேண்டில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டைட்டில் நோக்கி போக போகிறது கிடையாது. ரெசல்மேனியாவில் இந்த வருஷம் அவங்க ஒரு டைட்டிலுக்காக மோத போகிறாங்க, அதுவும் யுனைடெட் சாம்பியன்ஷிப். ஏன்னா எல்லா டைட்டிலுமே இப்போ ஓரளவுக்கு ஃபிக்ஸாக இருக்குது. அவங்க ஸ்மாக்டவுன் பேண்டை சேர்ந்தவங்க. ஸோ ஸ்மாக்டவுன் சைடு யுனைடெட் சாம்பியன்ஷிப் காலியாக தான் இருக்குது. அதனால் ஸ்மாக்டவுனில் இருக்கிற யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக டிஃபினி சேஷன் இந்த வருடம் ரெசல்மேனியாவில் ஜூலியாவை எதிர்த்து மோத போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அடுத்தது நம்ம பிராகுவோடைய டைம். பிராகு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரெசல்மேனியாவில் யார் கூட மோத போகிறா அப்படிங்கிறது பொட்டும் பரிதாபம் மாதிரி இருக்குது. அதாவது புரியாமல் இருக்குது. ஆனால் ஒரு சில பேருடைய ஆப்பனண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்குள்ள தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்குது. அதில் ஒரு சில பேரை பற்றி பார்க்கலாம். இந்த வாரம் நடக்க போகிற ராக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஸ்டின் வராராம். கடைசியாக ஒரு தடவை மேட்ச் விளையாடணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. எங்களுக்கும் ரெசல்மேனியாவில் பிராக் லெஸ்னருக்கும் ஸ்டோன் கோல்டுக்கும் நடக்கணும் அப்படிங்கிறது ஆசை. மேபி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கூட தான் ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் இது வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தது ஓபா ஃபெமி இப்போ ரெடியாக தான் இருக்கிறாரு. அவர் ரூசே ஒரு ஸ்டோரியெல்லாம் முடிச்சிட்டாரு. பிராக் ஐயா வந்தாருன்னா அவர் கூட மோதத்துக்கு ரெடியாக இருக்கிறாரு. நான் ரெடி, நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. சரி, இதெல்லாம் தவிர்த்து செத்ரான்ஸ் ஐயா பார்த்தீங்கன்னா விஷன் டீமில் இருக்கிற எவனும் என் கிட்ட வரதுக்கு லாய்க்கு இல்லைல்ல, ஏன் கூட மோதத்துக்கு யாராவது வாரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிற்கிறாரு. ஸோ பார்லியமன் அடித்ததுக்காக பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா நான் வாரம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்டாக் பண்ணி பிராக் லெஸ்னருக்கும் செத்ரான்ஸுக்கும் ரெசல்மேனியாவில் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். பிராக் லெஸ்னருக்கும் செத்ரான்ஸுக்கும் ரெசல்மேனியாவுக்கு மேட்ச் இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிரான் பிரேக்கருன்னு ஒருத்தர் இருக்கார். ஒருவேளை அவர் சர்ஜரி பண்ணி எனக்கு வயிறெல்லாம் சரியாயிருச்சு, நான் பழையபடியே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னா WWE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சேன் செத்ரான்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ரெசல்மேனியா மேட்சையும் நடத்தலாம். செத்ரான்ஸுக்கு எப்படி ரெசல்மேனியா மேட்ச் இருக்குது, ஒன்று பிரான் பிரேக்கு கூட இல்லாட்டா பிராகு கூட, யார் கூடங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். ரியா ரிப்ளி எலிமினேஷன் சாம்பியனை வெற்றி பெற்றுட்டாங்க. ஜேட் கார்கில் உமன் சாம்பியனாக இருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா மேட்ச். ஆக்சுவலி காய்ஸ் இது ஒரு ட்ரீம் மேட்ச். இவங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு மேட்ச் நடந்ததில்லை. ஹைட்டு வெயிட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன இவங்க வெள்ளை, அவங்க கருப்பு. வெள்ளை சூனியக்காரி, கருப்பு சூனிக்கரேன்னு ஒரு மேட்ச் வச்சுலாம் உங்களுக்கு பேக் விச் விசஸ் ஒயிட் விச்னு. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள பொறுத்த நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்க கருப்பாக இருந்தாலும் வெள்ளை முடி, இவங்க வெள்ளையாக இருந்தாலும் கருப்பு முடி, அப்படி இருக்குல்ல, அந்த வகையில் சொல்கிறேன். இது ஒரு ட்ரீம் மேட்ச். இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க.
அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் வந்து உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக உமன்ஸ்க்கான ராயல் ரம்பிள் ஏற்பட்ட லியோ மார்கன் மற்றும் ஸ்டெஃபனி வால்கர் இவங்க 2 பேருக்குள்ள உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் நடக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி போஸ்டர் போட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது டே 1 டே 2 அப்படிங்கிறத வரும் காலங்களில் WWE சொல்லுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ட்ரூ மேக்லின்டையர் WWE சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு காரணம் ஜேக்கப் பாட்டு. ஒன்று கோடி ரோட்ஸ் பக்கம் போகலாம், பட் நாங்கள் ரேண்டி ரெடியாக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவர் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த ஜேக்கப் பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்லின்டையர் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இந்த வருடம் ரெஸ்ல்மேனியா மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஜேக்கப்புக்கும் ட்ரூக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி லைன் இருக்குது. அது தீர்க்கப்படாத ஸ்டோரி லைனாகவே இருக்குது. அதை தீர்த்து வைக்கும் விதமாக இவங்களுக்குள்ள ரெஸ்ல்மேனியா மேட்ச் நடந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கரெக்டு தானே? ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சுங்க கைஸ், இது சிங்கிள்ஸ் மேட்ச் தான் நடக்குதா இல்லாட்டா கோடி ரேண்டி அதில் வந்து இவங்க வந்து கொலாப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதுக்கான பதில் தெரிஞ்சிடும். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சில பேர் ஸ்மாக்டவுனுக்கு அப்புறமா கூட பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் இப்போதைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான் சாம்பியனாக இருக்கிறாங்க. அதாங்க லாஷ் லெஜண்ட் மற்றும் நயா ஜாக்ஸ் இவங்க 2 டீம் கூட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்று பெல்லா ட்வின்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் டேக் டீம் டைட்டிலுக்காக தான் நாங்கள் மோதுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அவங்க மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா பில்ஸ். மேபி சொல்ல முடியாது, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் ட்ரிட்டா மேட்சை கூட WWE கன்ஃபார்ம் பண்ணலாம். அல்லது இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடலாம். இப்போதைக்கு உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக சில மேட்ச் இருக்கும். அது இந்த 2 டீமில் யாரேனும் ஒருத்தர் கூட இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. யார் கூட அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஊசோஸ் WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ல்மேனியாவில் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போதைக்கு ஊசோஸ் கரண்ட்லி டேக் டீம் சாம்பியன் இருக்கிறாங்கல்ல, அவங்க யார் கூட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னா விஷன் டீம் கூட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதான். விஷன் டீமில் இருக்கிற லோகன் பால் மற்றும் ஆஸ்டின் தியரி இவங்க 2 பேரும் இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஊசோஸ் கூட தான் ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்குறாங்க. இதை ஒரு ஸ்டோரி லைனாக டெவலப் பண்ணி ரெஸ்ல்மேனியாவில் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மாதிரியான செய்திகள் கிடச்சிருக்குது. சரி, நான் இப்போ சொன்னதெல்லாம் ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. ஸ்டோரி லைன் கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட மேட்சஸ் இதை தவிர்த்து ஒரு சில மேட்சஸையும் அஃபிஷியலாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்க்கலாம். சரி, இதை தவிர்த்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் மேட்சஸ் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிற செய்தி இருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்